காலக்ஷேப மண்டபம் இதுதான். இது ஸ்டார்டிங்லேயே இருக்குது, ஏறும்போதே இருக்குங்க. இதுக்கு ரொம்ப நீங்கள் கிளைம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது ரொம்ப அருமையாக இருக்குது. இல்லை ஒரு உடன் பிரிட்ஜ் ஒன்று வருது, கீழே தண்ணி போகுது. காலக்ஷேத்ரா மண்டபம். இங்கேயும் ஒரு விக்கிரகம் இருக்குது, இங்கேயும் ஒரு விக்கிரகம் இருக்குது பாருங்கள். உள்ள போகலாம் போல் இருக்கு. உள்ள யாரும் இல்லை. ஆனால் காலக்ஷேத்ரா மண்டபம். அடியன் இங்கேயும் நரசிம்மர் இருக்கார், இங்கேயும் ராகர் இருக்கார். அடியன் ராகர் நரசிம்மர் இருக்கார். அடியன் சுவாமி. உடன் பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள், ஏறுற இடத்துல இருக்குது. அப்பர் அகோபிலத்துக்கு நீங்கள் மேலே வரீங்க இல்லையா, நேரம் இருக்குது. ஹேப்லஸாக இருக்கும். நல்ல சீனரி, சும்மா சொல்லக்கூடாது. கிட்ஸுக்கு என்ஜாய் பண்ணுவாங்களா, என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தண்ணியில் விட்டு குச்சியை விட்டு விளையாடிட்டு இருக்காங்க, டம்னு அடிச்சுட்டு. அருமையான லொக்கேஷன்ப்பா. ஆந்திராக்காரங்களுக்கு இது பெரிய ஹண்டிங் ட்ரெக்கிங்க்கு பெஸ்ட்டு. அது போக சுவாமி தரிசனத்துக்கும் இதுதான் பெஸ்ட்டு. அகோபிலம் மடம் ஏன் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா, அது பல நூற்றாண்டாக கட்டி பல 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். ஒரு 1000 வருஷம் இருக்கும். லோயர் அகோபிலம்லாம் கட்டி ஸ்ரீ லக்ஷ்மி வராக நரசிம்மர் ரொம்ப நல்லாயிருக்கு. மக்களே, அடியே போய் போகிற இடங்கள்லாம் எடுத்து உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன்.